கடலூரில் நேற்று ஐடி ஊழியர் தாய் மற்றும் மகனுடன் கொல்லப்பட்ட வழக்கில் அவரது முன்னாள் மனைவி அஞ்சும் சுல்தானா என்பவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் லிசிராஜா. வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கடலூர் அருகே காலனிகுப்பத்தில் மின் பொறியாளர் தனது குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்டு தீ வைத்த சம்பவத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்த அஞ்சும் சுல்தானா என்ற பெண்ணை விசாரணைக்கு இன்று அழைத்தனர். இவருடைய மகன் தான் தற்போது உயிரிழந்து 10 வயது நிஷாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பெங்களூரில் இருந்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மகன் உடலை பார்க்க வந்த அஞ்சும் சுல்தானா நெல்லிப்பு காவல் நிலையத்தில் ஆஜரானார். அப்போது போலீசாரிடம் 2 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை பிறகு வெளியே வந்த அவர் பொதுவான விசாரணை நடத்தப்பட்டதாகவும் எப்போதாவது தான் சுகந்தகுமாரிடம் பேசுவேன் என்று சமீபத்தில் அவரது தந்தை உயிரிழந்த போது அவரிடம் போன் செய்து விசாரித்ததாகவும் தெரிவித்தார். விசாரணை தொடரும் எனவும் மருத்துவமனைக்கு சென்று மகன் உடலை பார்த்துவிட்டு மீண்டும் வர போலீசார் அறிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய மகன் வீடியோ காலில் அடிக்கடி பேசுவார் என்றும் சுகந்த் போனில் வீடியோ காலில் கூப்பிட்டால் தன்னுடைய மகன் காட்டுவார் எனவும் அப்போது அவர் பேசுவதாக தெரிவித்தார். இருவருக்கும் என்ன பிரச்சனை என்பது குறித்து பேச வேண்டாம் என தெரிவித்தவர் சுகன்குமார் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மனிதர் என தெரிவித்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிசிராஜா.